இன்னைக்கு சண்டே காலைல மித்ரா குட்டி அவங்க அப்பாவோட சேர்ந்து எந்திரிச்சுட்டாங்க. ஏன்னா கடைக்கு விட்டுட்டு போயிருவாங்க அப்படின்ட்டு. நான்வெஜ் எடுக்க போவாங்கல்ல, அதனால ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. நான் போன்னு சொன்னேன்னா ஒரே ஓட்டம் தான். ஓடிட்டாங்க. அதோட ஆதிரா குட்டி எந்திரிச்சிட்டாங்க. இவங்கள விட்டுட்டு போனனால ஒரே அழுக தான் காலைல எந்திரிச்சோன்னே. அப்புறம் கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து திடீர்னு வந்து இந்த கோதுமை மாவுல வந்து வெங்காயம், அப்புறம் அம் தேங்காய் இதெல்லாம் போட்டு ரொட்டி மாரி செஞ்சு சாப்பிடலான்னு தோணுச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தக்காளி சட்னி தான் அரைச்சிருந்தேன். சைடுல மாவும் பெனஞ்சு வச்சாச்சு. அதான் செஞ்சு குடுத்துருந்தேன். ஆளுக்கு 2, 2 தான் சாப்பிட்டோம். அதுக்கே வயிறுலாம் நெம்பிருச்சு. அது சாப்பிட்டு அப்படியே அவங்களும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு காலைல வந்து நாட்டுக்கோழி தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நான் என் லைஃப்லயே ஒரே ஒரு தடவ தான் சாப்பிட்டுருக்கேன். சின்ன பிள்ளையில இருக்கப்ப அந்த டேஸ்ட் அப்ப பிடிக்கலையா, அதுலேருந்து அது சாப்பிடுறதே இல்ல. சரி இப்ப சாப்பிடணும் 2 வாரமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு இப்ப கொஞ்ச நாளாவே ஞாயித்துக்கிழமை அப்படின்னா வெளியில வேற அப்படின்றதுனால சாப்பாடு வேணான்றாங்க. எனக்கு ஒரு ஆளுக்கு நான் எடுத்தோம் அப்படின்ட்டு இன்னைக்கு தான் வீட்டுக்கிட்ட வரேன்னாங்களா எடுத்தாச்சு. ஒரு 12 மணி போலயே வந்துரு சமைச்சு வச்சிருன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தா காலைல ஒரு 10 மணிக்கே வந்துட்டாங்க. வந்துட்டு அப்புறமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதோட நானும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாரி இது ஃபர்ஸ்ட் டைம் தானே பார்த்துக்கலாம் அப்புறமா அப்படின்ட்டு. ஏன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னே தெரியாது அப்படின்ட்டு. அப்படியே சைட்லயே வச்சாச்சு. ஒரு 12 மணி அப்படின்றப்பலாம் அப்படியே சாப்பிட உட்காந்தாச்சு. ஓகே பாய். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.